வணக்கங்க. இன்றைக்கி இந்த பேசாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நட்பை பற்றி பேசுவோங்க. நட்புனா என்னங்க, 2 பேரும் கூடி குழஞ்சி தோள் மேல் கை போட்டு எல்லா விதமான ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்றது பழகிறது மட்டும் சுற்றுறது மட்டும் நட்பு கிடையாதுங்க. அந்த மனசு விட்டு பிரிஞ்சு போன பிற்பாடு கூட நண்பனுக்கு ஒரு கஷ்டமான சூழல் வந்தால் கூட முன்னு நிற்கிறான் பாருங்க, அதுதாங்க நட்பு. நண்பர்கள் 2 பேரும் பேசலாம் கூட ஆள் கேட்காத சூழல்லையும் வேற ஒருத்தவங்க கூட தரந்தாழ்த்தி பேசாமல் இருக்கிற பாருங்க, அதுதாங்க உண்மையான நட்பு. ஒரு ரயில்வே தண்டவாளம் மாதிரி போகிற பாதைகளில் இணைப்பிரியாத சூழல் உருவாகும், இல்லை பிரிஞ்சியும் போயிருப்போம். ஆனால் ஆள் இல்லாத டைமில் கூட நண்பனுக்கு ஒரு கஷ்டம்னு வரும் பாருங்க, அன்றைக்கி போய் நம்ம நிற்கிற பாருங்க, அதுதாங்க உண்மையான நட்பு. நட்புன்றது ஆள் இருக்க சூழலையோ ஆள் இல்லாத சூழலே கிடையாதுங்க. நெஞ்சுக்குள்ள அந்த ஈரம் வச்சுக்கிட்டு இருந்தால் அதுவே உண்மையான நட்புங்க. நண்பர்களுக்கு ஏதோ ஒரு சூழலில் கசப்பான ஒரு அனுபவங்கள் உருவாயிடும், பேச்சுவார்த்தை எல்லாம் போயிடும். அவனை தலைகுனின்னு ஒன்று வரும் பாருங்க, அந்த தலைகுனிக்கு முன்னாடி போய் தலைகுனியாமல் நிற்க வைக்கிறீங்க பாருங்க, அதுதாங்க உண்மையான நட்பு. நட்புக்கு பல விதமான இலக்கணங்கள் உண்டுங்க. எந்தெல்லாம் சூழலையுமே நண்பருக்கு ஒரு விஷயம்னா நம்ம போய் நிற்கணும் கிடையாது, மற்றவங்க உதவி செஞ்சாலும் அது விதமான நட்பு தாங்க. பணம் காசு கொடுத்தா மட்டும் நண்பர்கள் நட்பு இல்லைங்க. உதவிக்கரன்றது ஒரு மனுஷனுக்கு ஒரு சூழலும் கிடைக்குங்க. அவனுக்கு உன்னுடைய உதவின்னு ஒரு சூழல் வரும்போது மனசுக்குள்ளே நினச்சா என் நண்பன் வருவான்னு நினைப்பீங்க பாருங்க, அந்த இடத்துல போயிட்டு உங்களோட உதவியோ இல்லை நீங்கள் போய் நின்னாலோ அதுதாங்க அந்த நட்புக்கு உண்டான உண்மையான உயிர்னு சொல்லலாம். அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு உயிரை விட நட்புக்குன்ற உயிர் நிச்சயமாக அதிகங்க. வாழ்க்கையில் நண்பர்கள்ன்ற விஷயத்தை சம்பாதிக்கிறத விட அதை பேணி காப்புறது தாங்க பெரிய விஷயம். நன்றிங்க.